Hi friends, இந்த ஃபேப்ரிக் பேக்கை வந்து எப்படி அழகாக ரீசைக்கிள் பண்ணலான்னு இன்றைக்கி வந்து காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு ஃபேப்ரிக் பேக் உங்கள்கிட்ட எந்த பேக் இருந்தாலும் ஓகே, இது மாதிரி பேக் வந்து எடுத்துக்கிறேன். இதில் பெயிண்டிங் பண்ணுறனால நம்ம வந்து பேஸில் வந்து ஏதாச்சும் ஒரு கார்ட்போர்டோ இல்லை பேப்பரோ ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இது மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ஏதாச்சும் பிரிண்ட் இருந்தால் கூட நல்லா தெரியும். அதனால 2-3 கோட்ஸ் வந்து நல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் இமேஜ் வேணும்னா அதில் வந்து பென்சிலில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரி வந்து ஒரு இமேஜ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து பேக் வந்து ரொம்ப திக்காக இருக்குன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்கை வந்து லைட்டாக வெட் பண்ணிவிட்டு அப்புறமா பெயிண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு பெயிண்டிங் வந்து நல்லா அந்த பேக்கோட ஸ்டிக் ஆகும். உங்களுக்கு கொஞ்சம் பேக் வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா அப்படியே கூட பெயிண்ட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம பெயிண்டில் இருக்க அந்த வாட்டரே நம்மளுக்கு வந்து அதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை ரொம்ப திக்காக இருக்குது, பெயிண்டிங் வந்து அந்த பெயிண்ட் வந்து கரெக்டாக அது மேலே படாது. ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரம் விட்டு பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டில் வந்து கொஞ்சம் கேப்பாக இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு அந்த கிளாத்தை வந்து லைட்டாக இது மாதிரி ப்ரஷில் வெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ப்ரோ சர்க்கிளில் இது மாதிரி ஃபுல்லாக நான் ரோசஸ் மாதிரி போடலான்னு நினைக்கிறேன். அதனால் ப்ரோ சர்க்கிளில் வந்து இது மாதிரி ரவுண்டாக ட்ரா பண்ணிவிட்டு இது மாதிரி சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இது மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அந்த பெயிண்ட் வந்து 1 day ஆகும் ட்ரை ஆகிறதுக்கு. அது ட்ரை ஆனோன்னா அந்த பேஸில் இருக்க கார்ட்போர்டை வந்து எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன். எம்ப்ராய்டரி த்ரெட்டை வந்து இது மாதிரி ரோஸ் மாதிரி நான் வந்து இது மாதிரி மேக் பண்ணுறேன். இது மாதிரி ரோஸ் மாதிரி செஞ்சுடுங்க. இந்த எம்ப்ராய்டரி ரோஸ் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு த்ரெட்டை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு த்ரெட்டில் வந்து இது மாதிரி இன்சர்ட் பண்ணணும். இது மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். இது மாதிரி இன்சர்ட் பண்ணி இது மாதிரி செய்யுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ரோஸ் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள், இது மாதிரி நம்ம ரோஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது எம்ப்ராய்ட்ரியில் இது மாதிரி தான் ரோஸ் வந்து நம்ம போடுவோம். அப்படி இல்லை உங்ககிட்ட எம்ப்ராய்ட்ரி த்ரெட் இல்லைன்னா நீங்கள் ரோசஸ் மாதிரி கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம், அது கூட அழகாக இருக்கும். ஆனால் இதில் எம்ப்ராய்ட்ரி த்ரெட்டில் பண்ணுறனால இதில் வந்து ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி தெரியும், நம்மளுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படி இந்த ரோஸ் எம்ப்ராய்ட்ரி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மற்ற ஃப்ளாஸ்க்கெல்லாம் மற்ற இந்த சர்க்கிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து நீங்கள் வந்து பிங்க் பேஸ்டாக கூட எடுத்துக்கலாம். இது மாதிரி லைட் பிங்க்கு, டார்க் பிங்க்கு, அது மாதிரி ஒரு பிங்கிஷ் ஒயிட்டாக இருக்கும்ல, அது மாதிரி எல்லாம் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கலராக கூட நீங்கள் வந்து ஃப்ளாஸ் மேக் பண்ணிக்கலாம். அப்படி ரோஸ் இல்லாமல் மற்ற எம்ப்ராய்டரி ஃப்ளாஸ் எல்லாம் கூட மேக் பண்ணிக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். நான் வந்து இது மாதிரி எல்லா ஃப்ளாஸ்க்கு என்னென்ன கலர் வேணுமோ அது மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரோஸ் வந்து நம்ம நிறைய டைம் அந்த நீடில் வந்து இது மாதிரி மேலேயே நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மற்ற ஃப்ளாஸ்க்கெல்லாம் எம்ப்ராய்டரி பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த நீடில் வந்து பஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பெயிண்ட் பண்ணிவிட்டு. அதனால தான் நான் வந்து ரோஸ் எம்ப்ராய்டரினா இது மாதிரி ஈஸியாக நம்ம வந்து அந்த மேலேயே இது மாதிரி நம்ம வந்து எம்ப்ராய்டரி பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எல்லா கலர்ஸ்க்கும் ரோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது மாதிரி அந்த இமேஜ்க்கு வந்து நல்ல இது மாதிரி ஒரு ஷேட் கொடுத்தா அழகாக இருக்கும். அதனால இது மாதிரி ஷேட் வந்து பிங்க்கில் கொடுக்குறேன். நம்ம சேனலில் நிறைய பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக பஞ்ச் நீடில், நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி பேர்ல் செட்டிங் மெஷினு, இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கிறதில்ல. நம்மளுக்கு வந்து இது மாதிரி ஆர்ட் செய்யணும்னு இருக்கும், ஆனால் நம்மளுக்கு அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும் அதெல்லாம் தெரியாது. அதனால் ப்ராடக்ட்ஸும் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து லிங்க் வந்து கேட்குறீங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நிதர்ஷினிஸ் பேஷன். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் டைரக்ட் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா லிங்க் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது மாதிரி லீவ்ஸ்க்கு எல்லாருமே இது மாதிரி க்ரீன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட், லைட் க்ரீனு டார்க் க்ரீன் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி பெயிண்ட் பண்ணிங்கன்னா அந்த லீஃப் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த லீஃப் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இது கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட பின்னாடி இது மாதிரி நம்ம வந்து ஹேருக்கு வந்து இது மாதிரி பிளாக் கலர் உள்ளன் த்ரெட் எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். அந்த பிளாக் கலர் த்ரெட்டில் வந்து இந்த ஹேர் போர்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து இது மாதிரி ஃபில் பண்ணிவிடுங்க. நான் அந்த ஹேர் போர்ஷனில் சின்னதாக சர்க்கிள்ஸ் வந்து 2 சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது ஒரு சர்க்கிள் என்ன பண்ணோன்னா அந்த பெரிய சர்க்கிளில் நான் ஃப்ளாஸ் வந்து டிசைன் பண்ண போகிறேன். அதனால தான் நான் அந்த பெரிய சர்க்கிள் விட்டுட்டு அந்த மிடில் அந்த லாஸ்ட்டில் ஒரு சின்ன சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்க்கிளில் வந்து இது மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி த்ரெட், பிளாக் கலர் எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணி அதுலேயும் இது மாதிரி நீங்கள் வந்து அந்த
அந்த முடிக்கு வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து செய்ய போகிறோம். அதுக்காக நான் வந்து அந்த ஹேர் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கணும். இந்த சாரீக்கு வந்து ஹேர் லாங்காக இருந்தால் ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்காக இது மாதிரி எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணி இது மாதிரி அந்த த்ரெட்டை வந்து கரெக்டான லென்த்துக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம். நல்லா டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து இது மாதிரி க்ரியேட் பண்ணி ரிட்டன் கிஃப்ட்ஸாக கொடுக்கலாம். இல்லை நீங்களே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கூட ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இது மாதிரி இமேஜ் வந்து கிட்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹேர் ஸ்டைல் வந்து கொடுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சிசர் யூஸ் பண்ணி அந்த கார்னரில் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பாட்டமில் ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. ஈவனாக கட் பண்ணி முடிச்சுடுங்க. ஈவனாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஹேரை வந்து இது மாதிரி பின்ன போகிறோம். உங்களுக்கு நான் வந்து சிம்பிளாக இந்த ஹேர் ஸ்டைல் தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேறு மாதிரி ஏதாச்சும் ஹேர் ஸ்டைல் பண்ணால் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. செய்யும் போதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு செய்கிறதுக்கு. இது மாதிரி வேஸ்ட்டாக ஃபேப்ரிக் பேக்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்குன்னா இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு இமேஜ் சென்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா என்னோடய மெயில் ஐடி கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து மேலே அந்த ஹேருக்கு செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது மேலே இருக்க கேப்பில் வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி போட போகிறோம். இது மாதிரி எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணி இது மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் தெரியும்ல, இது மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் ரோசஸ் மாதிரி தெரியும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. ஒரு குட்டி ரோசஸ் இருக்கிற மாதிரி, ஒரு ஃப்ளார் இருக்கிற மாதிரி தெரியும். அதுவும் நீங்கள் வந்து கலர்ஸ் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து இது மாதிரி ஒரு லைட் எல்லோவும் பிங்க் கலர் தான் எடுத்து இது மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி போட்டிருக்கேன். ஒரு 3 லேயர் ஃப்ளார் இருக்கிற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், இது மாதிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கோல்டன் கலரில் இருக்கன்னா கூட எம்ப்ராய்டரி த்ரெட்டு கோல்டன் கலரில் கூட நீங்கள் அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் அந்த பெயிண்ட் இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம நீடில் வந்து இது மாதிரி குத்தி எடுக்கும்போது அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் அந்த பெயிண்ட் இருக்கிற இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி எல்லா இடத்துலையுமே ஈஸியாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம வந்து இந்த ஆர்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சாரீக்கெல்லாம் டிசைன் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து இது மாதிரி டை பண்ணிவிட்டு அந்த ஈவனாக அந்த ஹேரை வந்து கொஞ்சம் ஈவனாக கட் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஈவனாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாரீக்கு வந்து டிசைன் கொடுக்கலாம். இது மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இது மாதிரி கோல்டன் கலர் ஸ்டோன்ஸை வந்து இது மாதிரி ஸ்டிக் பண்ணிடுறேன் நான் சாரீக்கு. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட அக்ரிலிக் பெயிண்ட், கோல்டன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு நான் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி மேலே வந்து டிசைன் பண்ணிடுறேன் அந்த ப்ளவுஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து சும்மா ஒரு டாட் மாதிரி கொடுத்துட்றேன். நீங்கள் வேறு மாதிரி கூட டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக இருந்துச்சு, ஈஸியாகவும் முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், இது மாதிரிலாம் டிசைன் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இது மாதிரி வேஸ்ட்டாக ஃபேப்ரிக் பேக்ஸ் எல்லாம் இருக்குன்னா நீங்களும் இது மாதிரி ஒரு ஆர்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட ஐடியாஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.